இல்லை, ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் ஜர்னி. Thank you. நோ, ஐ மீன் தட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் என்னவா மாறி இருக்கீங்க, என்னென்னலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்லை, ஈவன் நவ் யூ டாக்கிங் அபவுட் 1935 ஒரு ஆர்டிகல் நான் படித்தேன். ஆக்சுவலி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வாஸ் 30 இயர்ஸுங்க. டுடே லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் 70 இயர்ஸ் ஓல்டு. அப்படி இருக்கும்போது the body and the mind has to adapt to live that long. So for you to give yourself a time limit, in my mind, is stupidity. இந்த படத்தில் இது வரைக்கும் நீங்கள் படித்ததும் நீங்கள் கேட்டதும் தெரிஞ்சதும் ஹார்ட்லி 10%. நான் ஒருத்தர் மாதிரி நடித்தேன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் மாதிரி நடிக்க போனேன்னா அது மிமிக்ரி, அது நடிப்பு கிடையாது. ஒரு கதாபாத்திரத்தை உண்மையாக ஆக்கும்போது அதில் கொஞ்சம் மாதவன் இருந்தே ஆகணும். ஆனால் அதோட இது ஒரு கமர்ஷியல் லெவலில் தான் நம்ம போயிருக்கோம். பிகாஸ் அப்படிதான் அவர் லைஃபே கமர்ஷியலாக இருக்குது. இது அடிக்கடி சத்யராஜ் சார் சொல்லுவார், நீங்கள் வீட்டில் உட்காந்து ரூம் போட்டு போட்டால் கூட அந்த மாதிரி கமர்ஷியல் கதையாக எழுத முடியாதுங்க அப்படின்னு வர, which is true. விமன் ஆக்டர்ஸ் வந்து சில முறை என்ன சொல்லுவாங்கன்னா, அழகாக நினைக்கப்படுறவங்க அதுவே ஒரு விதத்தில் லிமிட் பண்ணுது. இந்த அழகான ஒரு போர்வைக்கு அடியிலே தான் எல்லாமே பார்க்கப்படுது. ஸோ somehow it feels like I don't quite get my due as a performer அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நடந்துச்சா? அது ரொம்ப நல்ல கேள்விங்க, என்னையே யோசிக்க வைக்குது. ஆக்சுவலி இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொமான்ஸ் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. ஸோ ஐ ஃபீல் alienated from it. You be up for it? I would love to do it. Yeah, okay. Yeah, but just because you're 55 doesn't mean that there's no romance in No, your life. absolutely, yeah. But actually நான் நம்பினாரன் சார்ட்டு கேட்டிருக்கேன், என்னன்னு? சார் சத்தியமாக சொல்லுங்க உங்களுக்கு அஃபேர் இருந்திருக்கா? முதல் கேள்வி அதான். சிரிச்சாரு. சார் மாதவன் உனக்கு இருக்கார் அப்படின்னு கேட்டாங்க. வணக்கம் மேடி. வணக்கம். ஆப்வியஸ்லி நம்ம பேசுறதுக்கான கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்றது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் பேசிட்டு இருக்கீங்க இந்த ஃபில்ம் பொறுத்து. ஜிடி நாயுடு பற்றின ஃபில்ம், பயோபிக். அண்ட் உங்களுக்கு இது முதல் பயோபிக் கிடையாது. கரெக்ட். ஆல்மோஸ்ட் இந்தியா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஆளை பற்றின படம் அப்படின்னா மேடி எங்கே இருக்காரு? கொஞ்சம் வாட்ஸ்அப் வித் அந்த மாதிரி ஆயிடுச்சுல கடைசியில். ஆமாம். Can I ask you to expand on that specifically? நாட் இன்டென்ஷனல். ராக்கெட்ரிங்கிற ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு வெறித்தனமான ஒரு கதை சொல்லணுங்கிற ஒரு வெறியில் தான் அந்த படத்தை பண்ணோம். அதை நான் டைரக்ட் பண்ணுறதா இல்லை, நடிக்கிறதா தான் இருந்தேன். பட் அதுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கல. ஸோ we had to find a producer. I ended up producing it. And இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். பட் அவ்வளோ இம்பேக்ட் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கல. நம்பி நாராயண் சார் வந்து in a society that he was living in, where he has seen all the ups and downs, to become a hero again and be respected and people wanting to take photographs. I think that's the power of cinema, right? அதோட அது வந்து it took 4-5 years of my life just for prep and release. As an actor, அது வந்து ரொம்ப crucial period in my life. இப்போ நான் at 56, I feel like I'm reinventing myself as an actor. அப்போ போய் I don't want to waste 2-3 years for direction அப்படின்னு முடிவு பண்ணதுனால I started doing other films, like I was telling you, all of them are ready for release. But sequentially, after Rocketry release ஆனது வந்து, in ஹிந்தியில் கூட பெரிய hit ஆனது வந்து துரந்தர். That's also based on a real life character. And now it is GD Naidu. So அப்படி அமைஞ்சிருச்சு. We didn't plan it. GD Naidu was a quick turnaround. We had prepared for it for 5 years, but from shooting to release, it just happens to be about a year at the best. ஓகே. ஐ மீன் இந்த எல்லா படங்களுமே நீங்கள் இந்த கதாபாத்திரங்களை பற்றி யோசிக்கும் போது டெய்லி ஃபிசிக்கலாக நீங்கள் மாற வேண்டியிருக்கு. இது எல்லா ரோல்ஸ்லையுமே இல்லையா? நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க டு லுக் வெரி டிஃப்ரெண்ட். இந்த ஃபிசிக்காலிட்டி எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே? ஏன்னா ஷுவர்லி தற்செயலாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லைல்ல ஒன்றுத்துலேயுமே. கரெக்ட். அண்ட் இட்ஸ் வெரி ஸ்ட்ரைக்கிங் ஆல்சோ. த ஃபேக்ட் தட் நீங்கள் மிஸ்டர் சானியால் மாதிரி நீங்கள் இருக்கிறது, எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களுடைய இயல்பான ஒரு தோற்றத்தில் இருந்து மாறி இருக்கீங்கன்றது டக்குன்னு தோண வைக்குது அதை பார்க்கும்போது. ஆமாம். ஐ திங்க் அது ராக்கெட்ரியில் அது ஒரு கட்டாயமாக போச்சுங்க. பிகாஸ் ஐ டோன்ட் திங்க், கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், பட் any cinema in the world which is a biopic where they've actually got the real life guy to come over and take over in the climax. அந்த மாற்றம் அமைதியாக வந்துட்டு போகிறது வந்து ஐ டோன்ட் திங்க் யாருமே பண்ணியிருக்காங்க. பட் இட் வாஸ் அ பிக் ரிஸ்க். ஏன்னா அவர் கொண்டு வரும்போது இது ஒரு கிமிக்காக தெரிஞ்சதோ இல்லை, இஃப் ஐ டென்ட் லுக் லைக் ஹிம், தென் இந்த மிடில் ஆஃப் த கிளைமேக்ஸ் அந்த எமோஷனல் ஹை திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வராமல் அதை ஸ்மூத்தாக பண்ணுறதுக்காக நான் ரொம்ப மெனக்கெட்டது வந்து டு கெட் த லுக் ஆஸ் க்ளோஸ் டு ஹிம் as possible. ஸோ நான் வந்து போய் அவர் சீட்டில் வரும்போது எமோஷ்னல் லீனேஜில் இது டிஸ்ரப்ஷன் வரக்கூடாது. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன் ஜிடி நாயுடு ஹீ இஸ் அ ஃப்ரெயில் தின் மேன். ஐ எம் எனிதிங் பட் தட். பட் அதில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒன்ஸ் யூ கெட் இன் டு த க்ளோஸ் லுக் of something that is different from you and close to him, it's sort of ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு கிடைக்கும்.
ஒரு புது கதாபாத்திரமாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆள் பாதி ஆடை பாதின்னு வாங்கலாம். இதில் வந்து ஆள் பாதி லுக் பாதி என்ன சொல்கிறது ப்ராஸ்தட்டிக்ஸ் பாதின்னு தான் சொல்லணும். பட் அது ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டு தென் யூ நோ that you have all this to help you play a different character from what you've played before. So I try to get it as close to G.D. Naidu as possible. But once you see him in the screen, if the storytelling is convincing, you forget that there is a huge difference between him and me, the physicality. But we share a lot of commonality in terms of our love for engineering. Even though I'm not an engineer, I know the terminology, I know how it works. I'm extremely mechanically and electronically inclined. So அப்படி இருக்கும்போது I knew exactly the efforts, endeavors that he put in to be considered what he is today. But இந்த படத்தில் இது வரைக்கும் நீங்கள் படித்ததும் நீங்கள் கேட்டதும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதும் ஹார்ட்லி 10%. புரியுது. அதோட இன்வென்ஷனே அவர் பெரிய இன்வென்ஷன் பெரிய ஜிடி நடுவு திட்டுவாங்க இல்லையா, அந்த இன்வென்ஷனே இஸ் லெஸ் தென் 10%. நம்மளோட காமெடியில் கவுண்ட் பண்ணி இவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் பெரிய ஜிடி நாயுடு அப்படின்ற ஒரு ஸ்பேஸில். ஆமாம். பட் அது வந்து அவர் இன்வென்ஷனை பொறுத்து தான் இருந்துச்சு. அவரோட இன்வென்ஷன் நம்ம படத்தில் பேர்லி 5-10% தான் கதையில் இருக்குது. அதை தவிர அவர் பல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. Social reforms, educational reforms, women's education, fighting with the Britishers to prove a point, how they victimized him. அவர் ஜெயிச்சிருந்தானா இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் would have become one of the greatest industrial hubs of the worldன்னு சொன்னால் கூட கம்மியாக இருக்காது. அதை வந்து எப்படி அவங்க ஸ்டாப் பண்ணாங்க, அதனால் அவர் என்ன செஞ்சார், தோத்தாரா ஜெயிச்சாரா அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ வெறும் இன்வென்டர் அப்படின்ற ஒரு லேபிள் மட்டும் சத்தியமாக பத்தவே வெரி ஸ்மால் லேபிள். அந்த மாதிரி ஆளுக்கு அது ரொம்ப ஸ்மால் லேபிள் அது. ஸோ நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு வாட் ஐ எம் ட்ரைங் டு சே அப்படின்ட்டு. இந்த காலத்தில் வர ஊபரும் சரி நிறைய நடந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே அவர் பண்ணி வச்சுருக்காரு. புரியுது. அவரை பார்த்து தான் இவங்க பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கதை இருக்கிறதுனால தான் ஐ காட் வெரி எக்ஸைட்டட். என் வாயிலேருந்து வார்த்தை வரும்போது டெக்னிக்கலி ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி ஃப்ளோவில் பேச முடியும். ஸோ இப்போ திடீர்னு எனக்கு வந்து நீங்கள் ஒரு சிங்கரோ ஒரு மியூசிஷியனோ நீங்கள் என்ன பண்ண வச்சிங்கன்னா ஐ ஒன்ட் பி ஏபிள் டு கன்வின்ஸ் பீப்புள் பிகாஸ் தோஸ் டெர்மினாலஜிஸ் வில் பி வெரி நியூ டு மீ. முதல் வாட்டி தான் வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் நாட் திஸ் ஸ்டோரி. இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங், அமேசிங் அச்சீவர், வாட் அ கிரேட், வாட் ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ். அந்த மாதிரி ஆளை வந்து இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு போர்ட்ரே. ஓகே. சில முறை நீங்கள் இந்த இன்னொருத்தராக நீங்கள் மாறின பிறகு உருவம் பொறுத்த வரைக்கும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கே ஏதோ ஒரு சென்ஸ் ஆஃப் டிட்டாச்மெண்ட் இருக்குமா அப்படின்னு தோணும். உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யூ நோ வாட் இட் இஸ் டு பிலாங் டு மேடிஸ் பாடி, பட் when you look at yourself looking absolutely different, like somebody else, like a stranger, I wonder what that feels like. My mindset and thought process is very different at that time when I'm playing the character. Okay. As an actor, forget about the character. As an actor, I have to be very careful about how I'm portraying it and how realistic I can make it. Okay. அது நம்ப முடியாத ஒரு கதாபாத்திரமாக இருந்தால் அந்த கதையில் சொல்கிற எல்லா உண்மையும் பொய்யா தெரியும். அதனால் அது நம்ப முடியாத ஒரு கதாபாத்திரமாக இருக்கட்டும். இரண்டாவது வந்து இந்த சீனில் என்ன நடக்க போகுது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, இந்த சீன் ஒருவேளை எடிட் ஆகிடுச்சுன்னா அடுத்த சீனை வரும்போது தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது, எந்த எமோஷனில் ஃபைனாக எங்கே போய் விடணும் அப்படிங்கிற பல கேள்வி எனக்கு வந்து மைண்டில் இருக்கிறதுனால நம்ம 4 மணி நேரம் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மைண்டில் அதுதான் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த மேக்கப் நடக்கும்போதே ஐ கேன் சி மேடி கோயிங் அண்ட் ஜிடி நாயுடு கமிங் ஆர் மேடி கோயிங் அண்ட் அஜய் சன்யால் கமிங் ஆர் நம்பி நாராயண் கமிங். ஸோ தட் ப்ராசஸ் ஒன்ஸ் இட்ஸ் சேஞ்ச் it's like a being possessed by somebody who is not me. ஆனால் the realism of மேடி, என்னோட சோலோட ரியலிசம் இருக்கு இல்லையா, நான் பேசுகிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்டைல் மாறினா கூட அதோட சின்சியாரிட்டியும் அதோட ஒரிஜினாலிட்டி மாறக்கூடாதுங்கிறது தான் போராட்டம் எனக்கு. ஸோ பிகாஸ் ஆஸ் அன் ஆக்டர் ஐ எம் கம்ப்ளீட்லி இன்வால்வ்ட் வித் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி டே. நீங்கள் சொல்கிற மாதிரி என்னை பார்த்து எவ்வளோ மாற்றங்கள் ஆயிடுச்சு, உறவு மாறிடுச்சு அப்படிங்கிறதுலாம் மைண்டில் அந்த தாட்டே வராதுங்க. அதுக்கு டைமே இடமே இல்லை. ஒரு கலவை தான் இல்லை. இப்போ நான் இன்னொருத்தனை நான் மாறுறேன், அவனை மாதிரி நான் ஆகணும் அப்படின்னா அவன் யார், நான் யார், இது மத்தியில் ஏதாவது ஒரு மிட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் பண்ண முடியுமா நம்மளால்? வேறு நான் என்ன நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, என்னுடைய ஒரு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய சோலும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு அந்த ஒரு போர்ட்ரேயல்ல. கரெக்ட். ஸோ அதில் தான் ரியலிசம் கிரியேட் ஆகுது. நான் ஒருத்தர் மாதிரி நடித்தேன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் மாதிரி நடிக்க போனேன்னா அது மிமிக்ரி, அது நடிப்பு கிடையாது. ஒரு கதாபாத்திரத்தை உண்மையாக ஆக்கும்போது அதில் கொஞ்சம் மாதவன் இருந்தே ஆகணும். நான் உண்மையான வாழ்க்கையில் எப்படி கோவப்படுவேன், ஆசைப்படுவேன், கொஞ்சுவேன், அது எல்லாமே இருக்கணும். ஆனால் அதோட விஷுவல் வந்து
நான் ஏற்கனவே பல படத்தில் பண்ண விஷுவலாக இருக்கக்கூடாது, அதோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ரெப்பிட்டேஷன் மட்டும் இல்லை, டிஸ்அசோசியேஷன் ஆகிடும். ஒரு ரியல் ஸ்டோரி பார்க்குறோம், ஓ அது மேடியா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா நான் தோத்துட்டேன். ஸோ அதனால் அந்த ரியலிசம் நீங்கள் சொல்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக இட் ஹேஸ் டு பி ரியல் எமோஷன் டிஸ்கைஸ்ட் வித் த ப்ரோஸ்தட்டிக்ஸ். உருவமாற்றம்னு பேசும்போது நீங்கள் ஒருத்தரோட ஒரு படம் பண்ணீங்க, அன்பே சிவம்னு ஒரு படம். ஜென்ரலி இஸ் தாட் டு பி லைக் அ மாஸ்டர் ஆஃப் தட். ஆமாம், பட் அவர் பண்ண prosthetics and the endeavors are inhuman. அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஜைகான்டிக் வாட் இஸ். ஏன்னா அந்த காலத்துலேயே அன்வைஷன் முகிங்கிற ஒரு படம் பண்ணும்போது அந்த லுக்கில் எப்படி தான் பண்ணாரோ அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்போ டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. ஓகே, இப்போ ஐ கேன் அஃபோர்ட் டு வேர் ஏசி செட்டாக இருக்குது, ஐ கேன் அஃபோர்ட் டு வேர் திஸ். இப்போ நடக்கிற 2 மணி நேரத்தில் நடக்கிற விஷயம் அவருக்கு வந்து 8 மணி நேரம் நடக்கும். ஸோ அண்ட் அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ்க்கு அப்புறம் நடித்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் கேரக்டர் உருவாக்குறது வந்து இட்ஸ் ஃபினாமினல். பட் அகைன் இட்ஸ் அ ஃபிக்ஷனல் கேரக்டர், இட்ஸ் நாட் அ ரியல் கேரக்டர். ரியல் கேரக்டர் பண்ணுறது அது ஒரு வேறு சேலஞ்ச். ஐ டோன்ட் திங்க் வெரி ஃபியூ பீப்புள் ஹவ் been able to do that commercially, you know. ஸோ அது எனக்கு ஒரு புது ரூட்டுன்னு தான் நான் வச்சுப்பேன். ஆரம்பத்துலேருந்தே ஐ திங்க் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இதுக்கு அஞ்சினது கிடையாது, உங்களுடைய உருவத்தை மாற்றுவதற்கும். இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல நான் என்ன அழகான ஒரு ஆணாக நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்களா, பரவாயில்ல அப்போ வச்சுக்கோங்க, இன்பாவை வச்சுக்கோங்க. அவன் அழகு இல்லைன்னு சொல்ல வரல, பட் ஒரு கன்வென்ஷனல் ஒரு லுக்லேருந்து வெளியில் வர்ற ஒரு தன்மை ஒன்று இருக்குல்ல. முடிஞ்ச வரைக்கும் வெளியிலேருந்து பார்க்குற என்ன மாதிரி ஆட்கள், யூ ஆல்வேஸ் ஸ்ட்ரக் மீ as a very curious man. You know, somebody with a lot of curiosity for the world. இது என்னவா இருக்கும்? That's true observation, yeah. ஆல்மோஸ்ட் லைக் அதாவது ஒரு இன்வென்டரோடைய ஒரு குவாலிட்டி தான் தோணுது. இது மிக்ஸ் பண்ண இது எப்படி ஆகும்? ஆமாம், அந்த கியூரியாசிட்டி இருக்கவே இருக்குது. அது எல்லாத்துலேயும் இருக்குது. எவ்ரி திங் தட் ஐ டூ ஐ வாண்ட் டு, ஐ ஹேட் த மண்டேன், ஐ ஹேட் த ரெகுலர். ஹேட்னு சொல்ல முடியாது, இதான் நடந்துச்சு, இதுக்கு வேறு என்ன இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஐ ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் தேட். விமன் ஆக்டர்ஸ் வந்து சில முறை என்ன சொல்லுவாங்கன்னா, அழகாக நினைக்கப்படுறவங்க அதுவே ஒரு விதத்தில் லிமிட் பண்ணுது. ஏன்னா பலமுறை நான் சப்ஸ்டன்ஸோட ஒரு விஷயம் பண்ணும்போதோ, காம்ப்ளெக்சிட்டியை நான் அப்ரோச் பண்ணும்போதோ, இந்த அழகான ஒரு போர்வைக்கு அடியிலே தான் எல்லாமே பார்க்கப்படுது. ஸோ சம்ஹவ் இட் ஃபீல்ஸ் லைக் ஐ டோன்ட் குவைட் கெட் மை டியூ as a performer அப்படின்னு. உங்களுக்கு அது அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நடந்துச்சா? அது ஒரு காரணமாக முடிஞ்ச வரைக்கும் இந்த உருவத்திலேருந்து, இதனுடைய லிமிடேஷன்ஸ்லேருந்து வெளியே வந்தால் இன்னும் லிபரேட்டிங்காக இருக்குமா? அது ரொம்ப நல்ல கேள்விங்க, என்னையே யோசிக்க வைக்குது. ஆக்சுவலி நான் ஒரு அழகான மேனு, எனக்கு வந்து இன்னும் அழகாக தெரியணும் கேமராவில், அதுக்கான நான் காஸ்டியூம் போடணும், இல்லை லுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் என்டவர் பண்ணதே கிடையாதுங்க. இப்போ நம்ம வேறு கதாபாத்திரங்களை பார்க்கும்போது தே டேக் அ லாட் ஆஃப் எஃபர்ட் டு லுக் லைக் தட். நான் எப்போவுமே ஒரு யூனோ அது நேச்சுரலாகவே அப்படி இருந்து அதுக்கு பாராட்டு கிடச்சிது. அது நான் வந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்குறேன். வேறு யாரோ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பேனே தவிர, எனக்கு என்ன பாராட்டுறாங்கன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அது ஏன்னு புரியல. ஏன்னா நான் வந்து நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துக்குங்க, பயங்கரமாக ஹேரை செட் பண்ணி, பயங்கரமாக மேக்கப் பண்ணி, ஒரு பர்ஃபெக்ட் லுக்கில் இருக்கிற மாதிரி எந்த படமும் நான் பண்ணது கிடையாது. ஆக்சுவலி இது இயல்பாக இருக்கிற லுக்கிலே போயிட்டுருக்கு. ஸோ அந்த பயம் எனக்கு இல்லை. இந்த ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜாக மாறிடுவோங்கிற பயம் கூட இல்லை. புரியுது. முதல் படமே வந்து அலைப்பாயுது, அப்புறம் என்ன விலை, அப்புறம் கன்னத்தல் முத்தமிட்டால், அப்புறம் அன்பே சிவம், ஆயுத எழுத்து. ஸோ இட்ஸ் அந்த சாய்ஸ் வந்து என்னால் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அ டயர் லுக் அண்ட் ஃபீல் அண்ட் பீங் லுக்கிங் அப்பீலிங் அட் ஆல் டைம்ஸ். அது எனக்கு ஒரு பெரிய ஃபேக்டராகவே தெரில. மேபி அதை நான் வந்து கவனிச்சிருந்தேன்னா ஐ வுட் ஹவ் பீன் அ பிக்கர் ஸ்டாராக இருக்கலாமே தவிர, I don't know, but I'm really excited about where I am right now. இப்போ அந்த எல்லா ரெப்புடேஷன் தாண்டி இன்றைக்கி நான் வந்து 56 வயசில் எங்கே நிற்கிறேனோ அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தெரியுது. எனக்கு இது வரைக்கும் நான் பாதி கூட கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் எனக்கு இருக்குது. ஸோ ஐ ஹவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் ஜர்னி. தேங்க்யூ. நோ, ஐம் அப்சல்யூட்லி ஐ மீன் தட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் என்னவா மாறி இருக்கீங்க, என்னென்னலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்லை ஈவன் நவ் யூஆர் டாக்கிங் அபவுட் I'm very excited about redefining myself right now அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஆமாம், மேபி ஐ திங்க் இட்ஸ் an intrinsic quality இல்லையா. Some people want to lay back and enjoy the success. எனக்கு வந்து I don't know. Even when you say நான் ஒரு sorry to interrupt you, even when you say நான் ஒரு ஸ்டாராக இருப்பனோ என்னவோ அப்படின்னு சொல்லும்போது கூட எனக்கு ஒன்றும் அது ஒன்றும் நீங்கள் ரிக்ரெட்லேருந்து சொல்கிற மாதிரிலாம் தெரில. Yeah, maybe not. ஒன்றும் சின்சியராக நடிக்கணும் போல் இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பாராட்டு, உருவத்தை பொறுத்த வரைக்கும் பாராட்டு எனக்கு இனிமேல் ஒரு டிட்டாச்மெண்ட்டோட தான் நான் அதை ப்ராசஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், என்ன மாதிரி பாராட்டு உங்களுக்கு உட்காருது, எது உள்ளே ஏறுது, எது உங்களை சந்தோஷப்படுத்துது? பாராட்டு வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. என்றைக்குமே அதனால் ஏற்றுக்க முடியல. எதை பொறுத்த வரைக்குமே
அது என்னமோ இட் மேபி இட் டேக் அவே ஃப்ரம் மை ஹங்கர்னு பயம் இருக்கலாம். நிறைய பேர் அதை எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆள் பாராட்டும் போது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மூவ் அவே ஃப்ரம் த டாபிக். somehow I don't feel I deserve it, you know. I still don't feel like I've done everything that I need to do. So கடவுள் புண்ணியத்தில் அது வந்திருக்கு. பட் ஐ ஆல்வேஸ் ட்ரீட்டட் இட் அஸ் அன் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். நான் அது வந்து ஏன் மறுபடியும் அதுக்கு சொல்கிறேன், தகுதியானவன் அப்படின்ற ஒரு உணர்வு இல்லை கண்டிப்பாக. வேறு யாரோ பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. எனக்கு வந்து என்னோட ஸ்ட்ரிப்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்களே தவிர, அதை நான் அதை வச்சு ஒரு ஆட் ஃபிலிம் கூட பண்ணது கிடையாதுங்க. நான் ஒரு டூத் பேஸ்ட்க்கு ஆடே பண்ணது கிடையாது. அதான் உண்மை. ஆக்சுவலி அதெல்லாம் நான் சீரியஸாக எடுத்துக்க முடியல. சும்மா ரொம்ப ஆல்ட்டாதரா அப்படின்னு சரிதா நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கும் தெரியும் நான் வந்து என்னைக்காவது ட்ரெஸ் அப் பண்ணி போனால் அந்த அந்த ஒகேஷனுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக தான் போகிறேன்னே தவிர, என்னை விட்டா நான் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு போயிடுவேன். அதனால் நான் ரஜினி சார் மாதிரி இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வேறு லெவலில் இருக்கார். அவரோட ஒரிஜினாலிட்டியே வேறு. மக்கள் அதை வந்து எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ஹீ டஸ் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி, ரைட்? பட் எனக்கு வந்து இந்த பாராட்டு வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு இடைஞ்சலாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ ஐ ஆல்வேஸ் சேஞ்ச் த சப்ஜெக்ட். யாராவது எனக்கு பாராட்டினாங்கன்னா நன்றி நன்றி அப்படின்ட்டு. சில பேருக்கு சரிதா நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, மனசால் பாராட்டுறாங்கடா, அது ஏற்றுக்க, அதுவும் ஒரு கிரேஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆமாம் அப்படின்னு தோணும். ஸோ அது வந்து கண்ணில் பார்த்து ஏற்றுக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். பர்ஃபார்மன்ஸ் இல்லை ட்ரை சின்சியர்லி ட்ரை பண்ணுவேன். பட் இன்ட்ரின்சிக்லி ஐ வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் தட் சிச்சுவேஷன். I think maybe because you're very harsh on yourself, maybe. Does that make sense? No, I love myself, brother. I think like நான் என்னையே பாராட்டிப்பேன். Okay. அது பண்ணுவேன் நான், யூனோ. சில சமயம் காலையிலேருந்து ஒரு யூனோ நாட் பேட் 56 அப்படின்னு சொல்லி தனியே பாராட்டிப்பேன். ஆனால் வேற யாராவது சொன்னால் ஒரு மாதிரி ஆகிடும் எனக்கு. புரியுது. ரிட்டர்னிங் டு சம் ஆஃப் தீஸ் கேரக்டர்ஸ் யூ ப்ளே, இப்போது சானியாலாக இருக்கட்டும், நீங்கள் ப்ளே பண்ணுற பயோபிக் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பயங்கர போற்றப்படாதவங்க இல்லையா? கொஞ்சம் இன்விசிபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோஸாக தான் இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய வேலையுமே அவங்க வந்து உலகமே என்ன கொண்டாடணுன்றதுக்காக பண்ணவங்க. Absolutely, brother. You couldn't have put it better. Yeah. So do you feel like these invisible heroes make for better biopics in a sense? Is that why they are now the subject material of these films? Well, Nambi sir is still alive. Yeah. And so is Mr. Dowal, and God bless them with a long life. Yeah. அவங்கள போர்ட்ரே பண்ணும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம போர்ட்ரேனால அவங்க லைஃபோ அவங்களோட வேலையும் பாதிக்கக்கூடாது. we are trying to enhance. And ஒரு அன்சங் ஹீரோ பற்றி மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் அவங்களோட கதையை கேட்டு நிறையா பேர் அதே மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து போராடணும், அடுத்த நாளுக்கு நம்ம வெயிட் பண்ணணும், இதுதான் எண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தாலே சினிமாவாக நம்ம பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கோம். ராக்கெட்ரி சேஞ்ச் நம்பி நாராயண் சார்ஸ் லைஃப். அண்ட் I'm not showing off. I'm saying I'm so grateful to having provided that opportunity. உங்களுக்கு தெரியுமா நான் என்ன சொல்கிறேன்? உங்களால் ஒரு மனுஷனோட வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது நல்லதுக்குன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பாராட்டு, எவ்வளோ பெரிய ஒரு that is exciting for me. G.D. Naidu is already he's a legend, but he's not alive anymore. So why that story அப்படின்னு கேட்டிங்கன்னா, again the same reason. ஒரு நார்மல் மேனோட அப்நார்மல் அச்சீவ்மெண்ட்ஸ், ஒரு நார்மல் மேனோட அப்நார்மல் கிரிட் அண்ட் பிரவாடோ இருக்கு இல்லையா, தட் நீட்ஸ் டு பி சங். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இன் காட்ஸ் கிரேஸ் இட் டஸ் ஹோப் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. தென் இதனால யாருக்கு லாபம்? நாட் டு மிஸ்டர் ஜிடி நாயுடு. அவர் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அந்த குடும்பத்துக்கு ஒரு ப்ளஷராகவும் இருக்கலாம். இட் லுக்ஸ் ஃபீல்ஸ் குட். பட் த பிக்கெஸ்ட் இம்பேக்ட் ஐ எம் ஹோப்பிங் இஸ், ஜிடி நாயுடுவோட நடந்ததெல்லாம் உங்ககிட்ட இன்றைக்கி லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ணி அவர் எப்படி அதை சேலஞ்ச் பண்ணார், அது எப்படி கிரிட்டோடு இருந்தார் அப்படிங்கிற அந்த கதை வந்தால், ஹோப்ஃபுல்லி தட் கிவ்ஸ் யூ அனதர் வெப்பன் டு ஃபைட் த சேலஞ்சஸ் தட் யூ ஆர் ஹேவிங் டு ஃபைட். People like him in situations like him. பிகாஸ் அவர் விட்டுருதான்னு வச்சுங்களேன். இது நீங்கள் அப்ராட் போயிருந்தீங்கன்னா நிறையா வாட்டி பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பாறாங்கல்லை வச்சு அதுவே பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆக்கி, இட்ஸ் அ லைட் ராக் தட் ஃபெல் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கதையை பண்ணி அதுக்குன்னு ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பண்ணதுக்கு பஸ்ஸு எல்லாம் வந்து அது ஏதோ ஒன்றுமே இருக்காது. என்னன்னா அது டே உங்களுக்கு மேலே நம்ம நாட்டில் அப்படி இருக்குது, அது வாங்கடா அப்படின்னா அது, ஆனால் அதை கொண்டாடுவாங்க. அது அப்படியே பெருசாக இது பண்ணி. இந்த மாதிரி பல இண்டிவிஜுவல்ஸ் நம்ம நாட்டில் இருக்காங்க கொண்டாடக்கூடிய மாதிரி. ஸ்ரீனிவாச ராமானுஜனோட வீடு மட்டும் இருக்குது, அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவே இல்லை. ஜிடி நாயுடு சாருக்கு வந்து ஒரு மியூசியமே இருக்குது. கோயம்புத்தூர்லேயே இருக்கிற பல பேர் இன்னும் அந்த மியூசியம் போய் பார்த்தது கிடையாது. சத்யராஜாரே சொல்லியிருக்காரு. அவரே கோயம்புத்தூர்காரர், அவரே போய் பார்த்தது கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஜர் கிடச்சி அதனால் பல பேருக்கு கொஞ்சம் நல்லது நடந்துச்சுன்னா, எனக்கு அதை பொறுத்த வரைக்கும் நேஷனல் அவார்டு மாதிரி. உங்களை பொறுத்த நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இவங்க பண்ண வேலை அது வழியாகத்தான் அவங்கள நமக்கு தெரியுது. பட் ஒரு படத்துக்கு அது பத்தாது, சுத்தமாக பத்தாது. அவங்க யார், அவங்க உள்ளுக்குள்ளே என்ன,
வாட் மேக்ஸ் them so unique ஆர் worthy of being a protagonist அப்படின்றதுக்கு அந்த எமோஷனல் ஜேர்னி எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கரெக்ட். இதை பொறுத்த தகவல் எந்த அளவுக்கு வெளியில இருக்கு, எந்த அளவுக்கு நீங்க உருவாக்குறதுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கிறதா நீங்க எடுத்துக்கிறீங்க? அதுதாங்க நல்ல கேள்வி. ஏன்னா நம்பி நாராயணங்கிற படத்தை வந்து நம்ம ராக்கெட்ரி பண்ணும்போது இயல்பாக பண்ண வேண்டியிருக்கு. அது ரொம்ப பிலீவபுளாக பண்ணாதான் அது இம்பேக்ட் இருக்கும். ஜிடி நாயுடோட லைஃப் வந்து பயங்கர கமர்ஷியல் லைஃப். அது அவர் பண்ண அவருக்கு நக்கல் அதிகம், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகம். உலகத்தில் இருக்கிற பெரிய மேதைகள்லாம் அவங்களோட வந்து மீட் பண்ணி அவங்க வீட்டிலேயே இருந்திருக்காரு. சொன்னால் நம்ப முடியாது. அவர் நாசி ஜெர்மனிக்கு போயிருக்காரு, பிரிட்டிஷர்ஸோட சண்டை போட்டிருக்காரு, கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கல. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இது நம்ம ரியலிஸ்டிக்காக போனால் அதை நம்புறது கஷ்டமாக போயிடும். ஸோ இது ஒரு கமர்ஷியல் லெவலில் தான் நம்ம போயிருக்கோம். பிகாஸ் அப்படி தான் அவர் லைஃபே கமர்ஷியலாக இருக்குது. இது அடிக்கடி சத்யராஜ் சார் சொல்லுவார், நீங்கள் வீட்டில் உட்காந்து ரூம் போட்டு போட்டால் கூட அந்த மாதிரி கமர்ஷியல் கதையாக எழுத முடியாதுங்க அப்படின்னு. விச் இஸ் ட்ரூ. யூனோ அவர் வந்து வேர்ல்டு வாரில் டூரில் உலகம் பூரா மாட்டி யூஎஸில் தனியாக சுற்றி 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பையனை முதல் வாட்டி வந்து பார்க்குறதெல்லாம் யாராலையும் நம்ப முடியாது. பட் இட்ஸ் அ ஃபேக்ட். ஆமாம் ஆமாம், சினிமாவில் நம்ம எழுதணும்னா இஷ்டத்துக்கு எதோ எழுதுறாங்க. ஆமாம், இது நம்ம சொன்னால் பாயா அப்படின்ட்டு யூனோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது உண்மையில் நடந்திருக்கு. தான் குழந்தைய பார்க்காம அவங்க வீட்டில் அவங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க எல்லாரும். ஓ ஓகே ஓகே. ஆனால் அவங்க மனைவி வந்து பையனுக்கு ஒன்றும் பேர் வைக்காமல் 1.5 வருஷமாக வெயிட் பண்ணுறாங்க. அவர் என்னைக்காவது திரும்பி வருவாருன்ட்டு. அவங்களுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறாங்க. சின்ன குழந்தைக்கு பேரே கூப்பிடாம குழந்தைன்னு கூப்பிட்டுருக்கீங்க, பேர் வைடி இல்லை, அவர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு கரெக்டாக ஃபோன் பண்ணி அவர் வருவார். அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம ஒரு கதையில் எழுதணும்னா யாரும் நம்ப மாட்டாங்க. செல்ஃபோன் இல்லாத உலகத்தில் தான் எவ்வளோ ட்ராமா இருந்திருக்குல்ல. ஆமாம், சத்தியமாங்க சத்தியமாக. இந்த ஒடிசிலாம் பார்க்கும்போது அதான் தோண வைக்குது, ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொருத்தருக்காக. ஆமாம், அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்க. அதனால் அவங்க நம்பாமல் காத்துக்கிட்டு இல்லைன்னு வச்சுங்களேன், கதை வேறு திசையில் போயிருக்கோம் இல்லையா. அவங்க வேறு யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இது கதை இந்த கதையாக இருக்காது. பட் அந்த கன்விக்ஷனோட வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். மனசு தெரியுது அவங்க வருவாங்க அப்படின்னு. அதெல்லாம் நடந்திருக்கு உண்மையிலேயே. இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் அவங்களால நம்ப முடியாது. இன் த வே ஹி ஹேண்டில் ஹிஸ் பர்சனல் லைஃப், த சாக்ரிஃபைசஸ் தே மேட். இந்த கதையை நான் கேட்கும்போது ரியலி அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இவரை பற்றி நீங்கள் பேசும்போது எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பெருமைக்குரிய ஒரு ஆளை பார்க்குறீங்கன்றது தெரியுது, எந்த அளவுக்கு உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரியுது. இட் வாஸ் த சேம் வித் நம்பி நாராயணன் ஆல்சோ இன் மெனி வேஸ் இல்லையா. யூஆர் ஆல்மோஸ்ட் சாம்பியனிங் தெம் இன் பப்ளிக் ஸ்பேசஸ். ஒரு சின்ன சிக்கல் ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்வேரியபிள் கிரே ஷேட்ஸை அதை நம்ம அணுகிறோமா அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள. வெரி குட் கொஸ்டின். ஆமாம், ஏன்னா ஹாலிவுட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பன்ஹைமரை எடுத்துக்கிட்டா கூட அவன் ஹீரோவா வில்லனா அப்படின்ற ஒரு கேள்வியை கொஞ்சம் ஓப்பனாக தான் வைக்குது. சோஷியல் நெட்வொர்க் பண்ணும்போது ஜக்கர்பர்கை ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஆளாக காட்டுது. ஸோ ஒருத்தர் பெருமைப்படுத்தும் போதும் கூட அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்களை, இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸோடைய பயோபிக்கையும் அதை பண்ணாங்க. அவர் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரியே நார்சிசிஸ்ட்னு சொல்கிறதெல்லாம் நம்மளால் அதை பண்ண முடியுதா? இங்கே கண்டிப்பாக பண்ணி தான் அப்போ தான் நம்ப முடிய மாதிரி விஷயம் இருக்கணும். நான் பண்ணியிருக்கேனே. என் ராக்கெட்ரி கூட எல்லாத்துலேயும் ஒரு ஹீரோ வர்ஷிப் பண்ணி மரியாதை புருஷோத்தம் மாதிரி காமிச்சா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன் பாயா அப்படின்ட்டு. ஏன்னா அதுதான் ஒரு ஹீரோசம்க்கு ஒரு இதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவரை ஹியூமனைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நெகட்டிவ் ஷேட்ஸ் முதல்ல சொல்லணும். நான் நம்பி சார்ட்டே சொன்னேன், சார் நான் உங்களுக்காக ஒரு ஓமாஜ் பண்ண போகிறேன், நீங்கள் செஞ்சதெல்லாம் நல்லது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ப மாட்டாங்க. நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவருக்கு நேரடியாக அதுக்கு பிடிச்சிருச்சு அவருக்கு. ஸோ ஒரு ஃப்ரெண்டோட பையன் இறந்து போகிறான், அது அவன்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய கொடூரமான விஷயம் பாருங்கள். இட் இஸ் நாட் தி சைன் ஆஃப் அ கிரேட் காய். பட் அவருக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாரு. இட் இஸ் நாட் த பே. அவருக்கு கோவக்காரரு, ஃபேமிலி மேலே எண்ணமே இல்லை அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம காட்டியிருக்கோம் படத்தில். ஆனால் இதை மீறி ஒரு சர்வசாதாரண மனுஷனுக்கு இருக்கிற எல்லா ட்ராபேக்கும் இருந்துட்டு கூட எப்படி ஒரு அசாதாரண மனுஷனாக மாறுறங்கிறது தான் கதை. அதே மாதிரி தான் ஜிடி நாயுடு கூட. அதனால் நான் முதலே சொல்லிட்டேன், வி கனாட் ஷோ ஹிம் ஹோலியர் இருந்தா அப்படின்னா சரி ஒயிட் வாஷ் பண்ண கதையாக இருக்கு. அதே தான், அது கண்டிப்பாக முடியாது. அது துரேந்தரில் எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. பிகாஸ் த ஸ்டோரி வாஸ் நாட் அபவுட் ஹிம். இட் இஸ் அபவுட் மல்டிபிள் பீப்புள் விச் ஆர் ஆல்சோ ரியல் ஸ்டோரி அப்படிங்கிறது தான் இருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பாக that would have been your temptation to do that there as well. Of course, humanize him completely, no? There must be flaws. The moment you humanize him, the rest of the story becomes believable. புரியுது. ஆமாம், ஹீரோ வர்ஷிப்பில் பண்ணால் பாரதியார் மாதிரி ஒரு படம் பண்ணாங்க அவர். ஸோ அதில் வந்து அவர் செஞ்ச சில விஷயங்கள் எங்களால் காட்ட முடியல. பிகாஸ் இட் இஸ் ஸோ அகேன்ஸ்ட் வாட் சொசைட்டி பிலீவ்ஸ் ரைட் நவ். பட் தென் யூ கான்ட் மேக் ஹிம் ரியல், நோ? And then the கதையோட முக்கியத்துவம் வந்து அவங்களோட ஃபேனுக்கு மட்டும்தான்
ரெலவெண்ட்டாக இருக்குமே தவிர இட் ஒன்ட் பி ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த that's a phenomenal line about every biopic that whitewashes the person அப்படின்னு நினைக்கிறேன் நான். யா நீங்கள் இந்த நிஜமான கதாபாத்திரங்கள் உங்களுடைய ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸை விட வேற ஏதோ ஒன்று ஆக்சுவலி நான் நம்பினாரன் சார்ட்டு கேட்டிருக்கேன் என்னென்னு சார் சத்தியமாக சொல்லுங்கள் உங்களுக்கு அஃபேர் இருந்திருக்கா முதல் கேள்வி அதான் சரிங்க ஃப்ரான்ஸ் போனீங்க அஃபேர் இருந்துச்சா சொல்லுங்கள் சார் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா சிரிச்சார் சார் மாதவன் மனுக்கு இருக்கார் அப்படின்னு கேட்டாங்க. சரி ஏன் கேட்குறீங்க? இல்லை நானும் நீங்கள் எஃப்ஐஆர் இல்லைன்னு சொன்னால் நம்புறது கஷ்டம். சரி இல்லை சார் நான் நிறைய அஃபேர்லாம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சும்மா போட்டு கொடுக்குறது கூட நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அதான் ஒழிச்செல்லாம் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு. புரியுது. நீ போட்டு அவர் என்ன சொல்கிறான்னா நீ போட்டு வாங்குற அதுவும் எனக்கு புரியுது. பட் இல்லைப்பா ஆக்சுவலி எனக்கு இருக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கும். பட் ஐ வாஸ் மேரிட் டு மை ஜாப் அப்படின்னாரு அவர். பட் இஃப் யூ வாண்ட் டு நோ ட்ராபேக்ஸ் நான் இது சொல்கிறேன். பட் இட் சர்டன்லி வாசன்ட் a case of இது பண்ணால் நான் கெட்டவனா தெரியுவேன் அதனால வேண்டாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து கிடையாது. அந்த காலத்து ஆமாம் ஐயோ நான் மாரலி கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. வாய்ப்பு கிடைக்கல. என்னை பற்றி படம் எடுக்கிறீங்க என்ன நல்லவனாவே காமிச்சிருங்கன்ற மாதிரி கிடையாது. அதெல்லாம் லாஸ்ட்டில் பார்க்குறவர் அவர். ஸோ அதனால தான் அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை சாதிக்க முடிஞ்சுதுங்க. இன்றைக்கி கூட விகாஸ் என்ஜின் தான் இஸ் ப்ரொபெல்லிங் எவ்ரி திங் தட் இஸ் ஸ்டார்டிங் ஆஃப் ஃப்ரம் இஸ்ரோ ரைட். உங்களுக்கு சில முறை சாரி ஐ இன்டரப்டட் யுவர் இல்லை அதான் கேட்க வந்தேன்னா இந்த நிஜமான மனிதர்கள் நீங்கள் ப்ளே பண்ணுறதுனால ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸை விட வேறு ஏதோ ஒரு விஷயம் இதில் நடக்குதா? அது என்ன வித்தியாசமாக இருக்குது உங்களுக்கு? ஃபிக்ஷன் கேரக்டர் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ நான் ஷைத்தான் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அதில் வந்து ஐ கேன் ஜஸ்ட் கோ பலஸ்டிக் அண்டு அதில் வந்து இருக்கிற அதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக. பட் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொமான்ஸ் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. ஸோ ஐ ஃபீல் ஏலியேட்டட் ஃப்ரம் இட். யூ பி அப் ஃபார் இட்? I would love to do it. But just because you're 55 doesn't mean that there's no romance in it. No, absolutely, yeah. But people who write it are not there who அதில் வந்து கதை எழுதுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. The dialogues, no, that has to be very, very age appropriate and you know current. ஆனால் ஒரு பார்வையில் வந்து தெரியல இட் மே நாட் பி ஃபைனான்ஷியலி வயபிள் டு மேக் தோஸ் ஃபிலிம்ஸ் பிகாஸ் யாரும் வந்து பார்ப்பாங்க. None of my films are financially viable. So that's why I put my money in where I can. But that's sad and that's gone. If you look at financial viability, Dhurandhar would never have been made. That's not a there are two types of projects. ஒன்று வந்து காசு சேவ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி மக்களுக்கு வந்து நம்ம சர்க்கஸ் காட்டலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒன்று நம்ம சினிமா பண்ணலாம். அது இஃப் யூ லுக் அட் இட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த ஹாலிவுட்டில் இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் வச்சுங்களேன், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஒரு ஜேம்ஸ் கேமரூன் ஒரு நாலன், அவங்களுக்கெல்லாம் பட்ஜெட் என்ன பிரச்சனை? They can get whichever actor they want, whichever how they can shoot for however number of days they want. They can get the best talent in the world. They can shoot in any part of the world. They are only limited by their imagination, no? அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் நமக்கு ஏன் இருக்கக்கூடாது? I'm not saying go berserk, but at least create an environment where within your budget levels, you are able to think that freely. And that's easily possible. India is a place where jugaad is the king. Easily possible. Yeah, I mean, it is sad when somebody like you says, எனக்கு நான் லவ் ஸ்டோரி எனக்கு வர்றது கிடையாதுன்னு சொல்கிறதே ஒரு சோகமான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன் நான். ஆமாம், ஏன்னா லவ் ஸ்டோரி மட்டும் இல்லைங்க, எனி வெல் ரிசர்ச் சப்ஜெக்ட். இஃப் ஐ வாண்ட் டு டு அ பொலிட்டிக்கல் த்ரில்லர்னு வச்சுங்களேன், ஐ நீட் பீப்புள் ஹூ ஆர் விதின் த பொலிட்டிக்கல் சர்க்கிள் டு ரைட் தட் ஸ்டோரி. எப்படி பேசியிருப்பார்? இப்போ விஜய் வந்து சிஎம் ஆனப்புறம் அவங்க எப்படி கொண்டாடிருப்பாங்க, என்ன விஷயம் சொல்லியிருப்பாங்க, டிட் தே யூஸ் ப்ரொஃபானிட்டிஸ், டிட் தே கிளாப், டிட் தே ஹக், வாட் டிட் தே சே? அதோட இன்சைட் கிடைச்சா தான் அதை நம்ம பிலீவபிளாக ஆக்க முடியும். ஸோ ஸ்பேஸ் ஏஜென்சிக்குள்ள எப்படி பேசிக்கிறாங்க, போலீஸ் ஏஜென்சியில் எப்படி பேசிக்கிறாங்க, அது விக்ரம் வேதால நம்ம போய் கேட்டு அவங்களோட டெர்மினாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். தட்ஸ் மச் ஆஃப் ரிசர்ச் தே ஹவ் டன். அதனால ஒரு ஜென்யூனிட்டி அதில் வருது. ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணால் தர லுக் ஐ வாண்ட் டு கோ இன் டு த ஸ்டார்ட் அப் வேர்ல்டு. அது அலைப்பாயுதிலே ஸ்டார்ட் அப்னு ஒரு வார்த்தையை வச்சு நம்ம படம் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த வேர்ல்டோட ஒரிஜினாலிட்டி எங்களால் இன்னும் ரீக்ரியேட் பண்ண முடியல. வேறஸ் தமிழ்நாடு அண்ட் தமிழியன்ஸ் ஆர் சம் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இன் த வேர்ல்டு, சவுத் இண்டியன்ஸ் எஸ்பெஷல் இல்லையா? ஸோ அந்த ஈராலேருந்து யாராவது வந்து கதை எழுதுனா ஐ நோ ஐ கேன் ரிலேட் டு இட், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் த டெர்மினாலஜி வில் பி டிஃப்ரெண்ட். இஃப் யூ சி சீரீஸ் லைக் பில்லியன்ஸ் ஆர் இஃப் யூ சி ரேஞ்ச், அங்கே டெர்மினாலஜி அவங்க யூஸ் பண்ணும்போது இவங்க உண்மையிலேயே ஸ்டார்ட் அப்பில் நமக்கு வேற உலகத்தை பார்க்குற ஒரு ஃபீலிங்கே கிடைச்சிருது இல்லை? ஆமாங்க. அண்ட் இந்த உலகம் அதிகமாக சினிமாலேருந்து ஏலியனேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ ரிதேஷ் அகர்வால் வந்து இஃப் இஸ் ஓயோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா இஸ் பில்லியனர் பை த டைம் இஸ் 21. அது ஒரு உண்மையான கதை தானே. அதில் ஏதோ ஒரு கதை கண்டிப்பாக இருக்கு இல்லையா? ஏன் ஒரு சுந்தர் பிச்சை வீட்டில் ஒரு கதை நடத்திருக்காதா? அவங்க வீட்டில் என்ன பேசிக்கிறாங்க? அவர் உலகத்துலேயே நம்பர் பவர்ஃபுல்லான ஆள் அவர் மேலே எவ்வளோ பேருக்கு காண்ட் இருக்கும், எவ்வளோ பேர் வந்து ஃப்ரெண்டாக நினச்சிப்பாங்க. அவர் வீட்டில் என்ன கதை நடக்கிறது அப்படிங்கிறது ஒன்று உண்மையான தமிழினோட கதை தானே. அது தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம எனக்கு தெரிஞ்சு ஆடியன்ஸ்லேருந்து ஏலியனேட் ஆகிட்டு இருக்கோம்.
நம்ம ஆடியன்ஸ் சினிமா பார்க்குற ஆடியன்ஸ் கம்மியாயிட்டே இருக்கு. பிகாஸ் த ரெலவன்சி ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் பை the research done by our own actors has become very limited. In fact, Tamil cinema மட்டும் இல்ல, Indian cinema is very good at looking backwards, ஆமா. looking into what has happened before, and they're doing it. They're great filmmakers, great storytellers. But I think I've had enough of the past. I really feel that how much are you going to do the same thing again? I mean, we've seen it, And so I want to know, the younger generation wants to know, how did these guys achieve so much? What is the new, every day some startup guy is coming, is becoming a unicorn, they're making money, they're youngsters, they're talking our language. அவங்கள பற்றி கதை சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே. மேபி தேர்ஸ் ஆல்சோ சென்ஸ் ஆஃப் சேஃப்டின்னு நினைக்கிறீங்களா நடந்து போனதை பொறுத்து பேசும்போது? No. ஏன் கேட்குறேன்னா, இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதில்ல, இதுலேயும் ஜிடி நாயுடு சந்திச்ச பியூரோக்ராட்டிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பேசுது. ஸோ ஆனால் நம்ம பின்னோக்கி ஒருத்தங்களை ஒரு விமர்சனத்துக்குள்ளே ஆக்கும்போது அது சுலபமாக பண்ண முடியாது. பட் இன்னைய தேதிக்கு நம்ம அது பண்ண முடியும் இல்லை. நானும் சொல்கிறேன், ஐ எம் ஆல்சோ லிமிட்டட் பிகாஸ் ஆஃப் the fact that I'm not able to do something ahead. So if I have to do, then let me do something that I'm able to relate to தான் சொல்கிறேன். But if somebody gives me a story where I need to like not ஒரு வருஷத்துக்கு எதுவுமே பண்ணாமல் இது மட்டும் நம்ம கற்றுக்கணும்னு சொன்னால், I would love to do it. It could be in the startup world, it could be in the space technology. We've just sent our first private probe and space to space. அங்கே ஒரு கதை இருக்குல்ல. So I'm very excited about that. I'm wanting to know that. So அது என்னைக்கு ஏற்றுறாங்களோ will be part of that story. I'm really hope that I'm young enough to be part of the story. All the very best to you. May you get all those films. உங்களுக்கு சில முறை நம்ம இந்த இன்வென்டர்ஸை விட கலைஞர்களை அதிகமாக கொண்டாடுறோன்ற மாதிரி தோணுமா? அது உண்மையா? முதல்ல நம்ம கான்டெக்ட் அது நேச்சுரலாக இருக்கிற விஷயம். அது வந்து நம்ம எதுவுமே அது நம்ம குத்தம் சொல்கிற மாதிரி இல்லைங்க. புரியுது. அது செலிப்ரிட்டி அண்ட் ஃபேன்ஃபேர் ஃபார் அ என்டர்டெய்னர் இஸ் our job is with the public. Scientist, whether failing or succeeding, is within his community. உங்களுக்கு புரியுது நான் சொல்கிறேன்? என்னோட ரிப்போர்ட் கார்டு ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே எழுத முடியும். ஏன்னா அவங்களுக்காக தான் பண்ண மாட்டேன். என்னோட டைரக்ட் கனெக்ஷன் இஸ் வித் தி ஆடியன்ஸ். ஸோ ஐ வில் என்ஜாய் தட் brick or the bouquet, whichever it comes. You understand what I'm saying? இந்த படத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அவர் காமனாகவே ரெஃபர் பண்ணப்படுறது வந்து எடிசன் ஆஃப் நம்ம ஊருன்ற மாதிரி தான் சொல்லப்படுறாரு. ஆமாம். அப்போ அதுக்குமே நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து ஒரு பாப்புலரான ஒரு இன்வென்டர் ஃப்ரம் another வேர்ல்டு தேவைப்படுது. கரெக்ட். இவருக்கு ஒரு அங்கீகாரமாக கொடுக்கறதுக்கு. கரெக்ட். இல்லை, பட் நான் சொல்கிற விஷயம் அது கிடையாது. இஃப் அ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல், அந்த இண்டஸ்ட்ரியஸ் உலகத்தில் அவருக்கு பாராட்டு கிடைக்கும். மேபி ஹிஸ் நெட்வொர்த் வில் இன்க்ரீஸ் மல்டிபிள் டைம். Because his approval is from either the scientific community or the industrial community or the musical community, which is all small. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து பயங்கரமாக ஜெயிச்சுட்டு நாளைக்கு ரோட்டில் போனால் அவரை சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும், இவருக்கு வந்து ஒரு பெரிய இது கிடச்சிருக்கே அப்படின்ட்டு. ஆனால் ரோட்டில் போகிறவங்களாம் அதை வந்து கமெண்ட் பண்ண முடியாது, அதை வச்சு அவரை திட்ட முடியாது, இல்லை பாராட்ட முடியாது. ஆனால் நான் ஒரு படம் பண்ணேன்னு வச்சுங்களேன், எங்கே போனாலும் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க. என்ன சார் குப்பையாக படம் பண்ணிட்டீங்க, நல்லா படம் பண்ணிட்டு இருப்பீங்க, இது வந்து ரொம்ப சொதப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் எல்லாருக்குமே இருக்குது. எடுத்துக்கிறாங்க. That is why my recognition or in terms of acknowledgement is a bigger audience. It doesn't mean that we are doing a crime by not acknowledging scientists as much as either cricket players. That's the nature of it. No, the sample audience is bigger for a cricketer and a film. You can't help it. That's what I'm saying. இவங்க ஜிடி நாயுடு போல மனிதர்கள் அவங்க உயிரோடு இருக்கும்போது பல ஜீனியஸஸ் அந்த மாதிரி அவங்க உயிரோடு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக பார்க்கப்படுறாங்க இல்லையா? இவன் இல்லாமல் இருந்தால் நமக்கு பெட்டராக இருக்குமே அப்படின்ற மாதிரியே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வித் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் அஹெட் ஆஃப் தட் டைம். அப்படி தான் அவங்க பார்க்கப்படுறாங்க. அவங்க போன பிறகு திடீர்னு இதே உலகம் மறுபடியும் வந்து அவங்கள கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையில் போய் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே செம்ம ஆவன் அப்படின்ற இதை பொறுத்து நீங்கள் பரவாயில்ல நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுடைய ஒரு இன்சைட் என்ன, உங்களுடைய பேட்டர்ன் என்ன கவனிக்கிறீங்க ஃபார் வை things are the way they are with respect to why society is so uncomfortable with the cleverest of it? Or when you are a path breaker, the old guard becomes obsolete. Yeah. Do you understand what I'm saying? ஒரு புதுசாக நம்ம நோக்கி ஒரு புதுசாக இண்டஸ்ட்ரியில் நம்ம மாற்றங்கள் கொண்டு வரும்போது அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மேதைங்களுக்கெல்லாம் வந்து உன்னோட மாற்றத்தினால அவங்க வந்து ஆப்சல்யூட் ஆகிடுவாங்க. அது வந்து வெர்பலாக சொல்லிக்க மாட்டாங்களே தவிர அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸே நீங்கள் நலிஃபை பண்ணுறீங்க. அதனால் அந்த பயத்துலையும் அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்லையும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அதை வந்து தடுக்க ட்ரை பண்ணுவாங்க.
அதான் பொதுவாக நடக்கிற விஷயம். இட் இஸ் அ வெரி ஹர்ட் டெண்டன்சி. இட் ஹேப்பன்ஸ் இன் த ஜங்கல், இட் ஹேப்பன்ஸ் இன் அவர் சொசைட்டி. அது எனக்கு த்ரெட் அவ்வளோதான். ஆமாம், பிகாஸ் யூஆர் டேக்கிங் அவே ஆல் தட் ஹேஸ் ஒர்க்ட் ஃபார் மீ. நான் இது வரைக்கும் சாதிச்சது எல்லாமே நீ பொய்ன்னு சொல்கிறியா, இல்லை அதுக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறியா, ஏன்னா நீ புதுசாக வேறு வழியில் போகிற. ஸோ எல்லா இயக்குனருக்கும் அந்த தடங்கள் வரும், எல்லா நடிகனுக்கும் அது வரும், எல்லா சயின்டிஸ்ட்டுக்கும் அது வரும். முதல்ல பேப்பர் கொடுக்கும்போது எவ்வளோ ஒத்துக்க மாட்டாங்க. எவ்ரிபடி வில் சே தட் it is wrong and they'll try to prove it wrong till the evidence is staring you in the face. It's happened with everybody. ஒரு விதத்துல நீங்க டெஸ்ட்ல ப்ளே பண்ண கேரக்டருமே ஓரளவுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஹவ் ஃபேசினேட்டிங் தட் டக்குன்னு உங்களுடைய ரீசெண்ட் ஒர்க் யோசிக்கும் போது ஆமாம், இவங்க எல்லாம் ஒரு ரகமாக தான் இருக்காங்க. கரெக்ட். ஆமாம், யூ ஹேவ் டு பிரேக் த பேரியர். வந்தப்புறம் எல்லாருமே டில் யூ ப்ரூவ் பியாண்ட் டவுட் that your talent is far superseding all the criticism. ஆக்சுவலி உங்களுக்கு இது தெரியுமா, சார்லி சாப்ளினோட கதை தெரியுமா? எந்த கதையை சொல்றீங்க? இல்லை, அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி தெரியுமா? Parts of it. You know what is the biggest tragedy of his life? Go for it. He was excommunicated from Hollywood. Right. அவ்வளோ படங்கள் பண்ணி நம்ம சார்லி சாப்ளின் இப்போ பாராட்டுறமே தவிர, அவர் ஹாலிவுட்லேருந்து தூக்கி சுவிட்சர்லாண்டில் போட்டு வச்சுட்டாங்க. பல வருஷத்துக்கு அங்கேயே இருக்க வேண்டியதாக போச்சு சினிமா பண்ணாமல். அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் தான் அவரை கூப்பிட்டு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் he got the longest standing ovation. பட் சார்லி சாப்ளினை கூட அப்படியே தூக்கி கடாச்சிட்டாங்க ஒரு நாள். அந்த மாதிரி யாருமே இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது we have to be prepared for that. When you're occupying the bodies of these geniuses, do you ever feel little in comparison in any way whatsoever? Never had the thought like that. I mean, I felt empowered and I felt very honored that I'm getting to play them. The fear of portraying them incorrectly is something that is overbearing in my mind at all times. ஸோ ரொமான்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு அஃபெக்ஷன் பண்ணாலும் அது தப்பாக நிறுத்தக்கூடாதுங்கிற ஒரு பயமாக இருக்கே தவிர. ஏன் கேட்குறேன்னு சொல்லிடுறேன். சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் யூ ஸ்ட்ரைக் மீ as somebody who's constantly looking to improve himself all the time. Right. நேற்றை விட நான் இன்னைக்கு இன்னும் பெட்டரான ஒரு பர்சன் எப்படி மாறுவதுன்ற ஒரு ஸ்பேஸில். அப்போ இவங்களை நம்ம அண்ணாந்து பார்க்குற ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னா, அப்போது ஐம் ஷுர் there must be the temptation to okay what made them that, how do I get parts of it? No. அவங்களோட வெரி குட் கொஷின். அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணும்போது ரிசர்ச்சோட இன்ஃபர்மேஷன் ஒன்று, இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் மல்டிபிள். இவருக்கும் இப்படி நடந்திருக்குல்ல, இவர் இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கார்ல அப்படிங்கிறது அந்த நாலேஜ் இஸ் டெஃபினெட்லி தேர். அண்ட் யுவர் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு பி a part of that insight. So whoever it is, but that doesn't become overwhelming. It's just a academic knowledge that you tuck into some part of your brain, that if you ever come to the same situation, remember that he handled it like this. அப்படிங்கறத அது மீனிங்ஃபுல்லா அப்ளை பண்ண முடியுதா? நிறைய வாட்டி அது எனக்கு வந்து வெளிப்படையா நம்பினாரான் சார் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். he says he is very into திருக்குறள்லாம் வச்சு மனப்பாடமாக பேசுவார் அவர். என்னோட இயக்குனர் வந்து வேற ஒருத்தராக வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தாங்க. அவரால் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் மினிட்ல நான் வந்து இயக்குனராக மாறுறேன் அந்த படத்துக்கு. ஸோ நம்பினாரன் சார் சொல்லுவார் என்கிட்ட, சார் லிசன் டு மீ, நானும் இது மாதிரி நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். வி நெவர் மேட் அ ராக்கெட் இன்ஜின், வி நெவர் மேட் லிக்விட் ஃபியூல் இன்ஜின். அதோட எக்ஸிஸ்டன்ஸே வேணும்னு சொல்லும்போது எல்லாம் என்கிட்ட சிரிச்சாங்க. பிகாஸ் அப்துல் கலாம் சார் வாஸ் மேக்கிங் த சாலிட் ஃபியூல், லிக்விட் ஃபியூல் எதுக்கு தேவை அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. கற்பனையே இல்லாத டயத்தில் நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரும் எதிர்த்தாங்க. ஸோ நீயும் வந்து இப்போ டைரக்ஷன் பண்ணும்போது எல்லோரும் சிரிப்பாங்க, வந்து இப்போ திடீர்னு டைரக்ஷன் கூட பண்ணிட்டான். ஆனால் அது வரைக்கும் ஒரு ஐஃபோனில் படத்தை கூட டைரக்ட் பண்ணது கிடையாது, எடிட் பண்ண முடியாது. பட் he said that is not your job. திருக்குறளில் ஒரு திருக்குறள் அவர் சொன்னார். and he said முதல்ல என்ன வேலைங்கிறது நீ புரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்தபடி ஆளை தேடு. யார் அது திறமையான ஆள் அப்படிங்கிறது எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்க, ஆனால் நல்லா தேடு. அந்த திறமையான ஆள் கிடச்சப்புறம் அந்த பொறுப்பை அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ அவனை வந்து மைக்ரோ மேனேஜ் பண்ணாத. Let him do what he's supposed to do. Only thing you are supposed to do is make sure you do the due diligence in casting the right person. Not casting, selecting. That's what I did in Rocketry. I didn't know anything about editing or music or screenplay or anything. I knew what story I had to say. I knew exactly what story. In fact, ராக்கெட்டில் ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபா நான் மக்களுக்கு கொடுத்து அவங்கள ப்ராஜெக்ட்லேருந்து எடுத்திருக்கேன் வெளியே. ஏன்னா நான் சொல்லுவேன், எனக்கு நம்ம விஷன் மேட்ச் ஆகலைங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் முதல் வாட்டி பண்ணுறேன், எனக்கு தெரியல, தப்பாக ஹையர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு முழு காசு கொடுத்து அமுச்சிருக்கேன். ஆக்சுவலி ஹையர் பண்ணிட்டோமே அப்படின்றதுனால சரி சகிச்சுட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆமாம், ஏன்னா அந்த படத்துக்கு ஜாதகம் மேட்ச் ஆகலைங்க. ஏன்னா அவங்க பார்க்குற படமும் நான் பார்க்குற படமும் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அவங்க அவமானப்படுத்துகிற மாதிரி தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஐ கேவ் them the fee, I gave them the money and I
told them that we should work together, but இதில் வந்து நம்ம visual match ஆக மாட்டேங்கிறதுன்ட்டு. It was very helpful. Nambi sir told me that. So it became like, I mean, who expects it to go to the level that it did when we released the film to that extent? But those are the knowledges practically அவங்க கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி ஜிடி நாயுடு அவர் சொந்தமாக சொல்லலையே தவிர the way he lived his life is a great example, a great insight into how I should face my challenges later on. புரியுது. ஓகே. நீங்கள் இவங்களெல்லாம் ஐ மீன் ராக்கெட்டரியோட வெற்றியை பற்றி பேசும்போதுல இது ஏதோ ஒரு விதத்தில் சினிமா வெறும் என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி ஒரு பப்ளிக் மெமரியாகவே மாறுது ஒரு விதத்தில் இல்லையா? இவங்க யாராக இருந்திருக்காங்கன்றத ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஹிஸ்டாரியன் செய்யக்கூடிய வேலையை சினிமா கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு இந்த இடங்கள்ல. ஆமாம். Talk to me about the value of cinema being this, among many things that it can be. Audiovisual, and I say audiovisual, not just cinema. Yeah. Audiovisual has the ability to be more easily absorbed by the mind as opposed to the written text. A written text and a book is a habit. Everybody should have it. But slowly that is dying because people are more involved with the screen. And when you have the screen, and the screen la enna paakuringo adu oru எஜுகேஷ்னல் டூலாக மாறுது. ஸோ ஐ திங்க் அந்த சினிமா வந்து என்றைக்குமே நம்ம உபதேசம் கொடுக்கணும், மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிற ஒரு டோசேஜ் படம் கொடுத்தீங்கன்னா அது டாக்குமெண்ட்ரியாக மாறிடும், எவனுமே மரியாதை கொடுக்க மாட்டோம். அந்த நோக்கம் இருக்கக்கூடாது. இட்ஸ் அ ட்ராமடைஸ்டு வெர்ஷன் ஆஃப் சம்படிஸ் லைஃப் அப்படிங்கிறத நம்ம கிளியராகவே சொல்லிடுறோம். பட் அதோட இன்டென்ட், அதோட சோல், அதோட என்ன சொல்கிறது, டேக்அவேஸ், அது வந்து ப்ராக்டிக்கலாக இருந்தால் இட் டஸ் ஒர்க் ஆஸ் அ ஹிஸ்ட்ரி புக். ரைட். ஸோ காந்திஜி என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு நான் காந்தியை பற்றி சொன்னால் யூ ஆல்வேஸ் ரிமெம்பர் அட்டன்பரோஸ் காந்தி தான். பிகாஸ் ஹி ஷோட் த வே விஷுவலி யூ ரிமெம்பர் வாட் ஹி டிட். ஸோ தாண்டி மார்ச்சுன்னா நம்ம அந்த விஷுவல் தான் வருது. ட்ரெயின்லேருந்து தூக்கி போட்டாங்கன்னா எனக்கு அந்த விஷுவல் தான் வருது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் த ஃபேஸ் ஆஃப் ஹிம் லைங் ஆன் த பிளாட்ஃபார்ம், அந்த மாதிரி. ஸோ ஐ ரிமெம்பர் த ஸ்டோரி கிளியர்லி பிகாஸ் ஆஃப் தட் மூவி. ஐ திங்க் தட்ஸ் வாட் வி ஆர். அது ஒரு பெரிய பொறுப்பும் கூட இல்லையா? ஏன்னா இதுக்கு மேலே இந்த கதையை இவரை பற்றி யோசிச்சாலே இந்த படம் வழியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அந்த மாதிரி நிறைய நம்மளாலே நடந்துரு. இப்போ கட்டோத் கஜான்னு பேசிட்டீங்கன்னா யூ ரிமெம்பர் ஹவு தே பிளேட் இல்லையா? ஸோ இட்ஸ் ரிமெம்பர் அவர். இஃப் யூ லுக் அட் வீரபாண்டிய கட்டபொம்மன், நம்ம பார்த்தது ஒருத்தர் மூஞ்சி தான் ஞாபகம் வரும் அவர் பண்ண சொன்னாலும். ஆமாம், கரெக்டு. ஸோ அதுதான் ஐ திங்க் இட்ஸ் அ பொறுப்பும் சரி, அட் த சேம் டைம் இட்ஸ் அ சான்ஸ் டு டெல் த ஸ்டோரி. கடைசியாக நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இதுக்கு மேலே எனக்கு ஒன்று கொடுத்தா ஒரு வருஷம் அதுக்கு நான் என்ன அர்ப்பணிச்சிக்கணுன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, தாராளமாக அதை செய்ய தயாருன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ ஆக்கியபை பண்ணக்கூடிய உங்கள் வயசாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கட்டும், ஒரு விதத்தில் லிமிட்லெஸ்ஸாக இல்லை அப்படின்றது உங்களுக்கு இன்க்ரீஸிங் அவேர்னஸ் அதை பொறுத்து வருது இல்லையா? அப்போது என்னுடைய மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் என்ன செய்யணுன்றது மேற்கொண்டு இட் பிகம்ஸ் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் டு பிக் அண்ட் சூஸ் வாட் யூ டூ. அது எப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை அதை எப்படி மாற்றிருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? த ஃபேக்ட் தட் வாட் டிசர்வ்ஸ் மை ரிமைனிங் இயர்ஸ். 1935 ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன். ஆக்சுவலி 35 லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வாஸ் 30 இயர்ஸுங்க. From the time from the time humans were born till 1835, I think around that time, life expectancy was supposed to be 30 years old. Penicillin, medicine, science வந்தப்போ that expectancy went to 40 years தான் maximum அப்போ. Today, life expectancy is 70 years old. With the kind of advancement medication is making right now, in the next 10 years, it can go up to 100 years old, 120 years old. அது வந்து ப்ரூஃபாகவே வச்சுருக்கிறாங்க எல்லாருமே இப்போ. அப்படி இருக்கும்போது the body and the mind has to adapt to live that long. So for you to give yourself a time limit, in my mind, is stupidity. Right. I mean, if you look at Clint Eastwood, அவன் 91 ஆஸ்கர் வின்னிங் படம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் ஒரு யார்ட்ஸ்டிக்காக வச்சாலே I'm only in a very small threshold of my career-ன்னு தோணுது. So I can use that as an example. Yeah. I mean, you never know what is going to happen tomorrow, but you cannot worry about tomorrow in terms of a deadline, Ilya. Yeah. So obviously, I'm not going to be playing Alai Paide again. That's what I know. But there is no reason for me to think that I can't play an equally impactful romantic role, or I can't equally play equally important relationship film. It just requires somebody to feed me with that story. Yeah, yeah. So I have never worried about that. I've always been very conscious of my age appropriateness. Romance. Thank God for that. Yeah. So I've never actually slapped a woman in any of my films, and there's only one film I remember distinctly, maybe because the director insisted it was very important for the story. But after that,
never slapped or mistreated a woman in a film. And I believe that, you know, I believe there is a society that believes in that sort of a lifestyle. அதுக்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ I think there is enough and more scope. Enough and more. I mean, Kentucky Fried Chicken guy became a billionaire after 65. No, I like how you're approaching it. நம்ம முன்னாடி இருக்கிறது இன்ஃபினிட்டின்னு நினைச்சாதான் நம்ம ஃப்ரீயா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆமாம். அண்ட் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கணும். ஒரு for lack of a better word, you need to be an asshole also inside. Because you need to put yourself in a pedestal. Because your life is as significant as all the other historical characters who have lived before you, Leah. What is to say that your achievements are not going to be as good as Alexander or anybody else? Your life is your life. In terms of the universe, it gave you an opportunity, it gave you this much time on earth. What did you do with it? And do you belong in the history books or not? Do you have to belong in the history books? Not necessary. But do you have the potential to, and did you not? That's a regret. Lovely. Thank you so much, as always, Thank for you. The conversation. Likewise. And I wish you the absolute best. And I hope you get all those stories, love stories, and of many other kinds. May look GD Naidu do everything for you that you hope it will. God's grace, yeah. This is one time of the year that I'm not very fond of because it churns my stomach for the outcome. Oh, அப்படி. But it gets worse by the year. ஓ கண்டிப்பா இந்த எவ்வளோ பழக்கமானாலும் அது அது பழக்கம் அதிகமாக போயிட்டே இருக்குங்க. அது ஐயோ ஏன் கேட்குறீங்க? முதல் நாள் ஷூட்டிங் போகும்போதே வந்து கை கால்லாம் நடுங்குவோம். யாருக்கும் நான் காட்ட மாட்டேன். நான் செட்டில் வரும்போது எல்லாரும் பயப்படுறாங்கன்னு பிஹேவ் பண்ணுவாங்களே தவிர உள்ளுக்குள்ளே கதி கலிங்கி இருக்கிறவன் நான் தான். முதல் ஷாட் கொடுத்தப்பறம் என்னோட அசிஸ்டெல்லாம் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. சார் இது முடிஞ்சு போச்சு, நடிக்கவே வரல. ஏன்னா சில சமயம் லைன்ஸ் ஞாபகம் இருக்காது. நர்வஸ்னஸில் ஏதாவது வந்து சொதப்பிடுவேன் ஃபர்ஸ்ட் டேல. அந்த பயத்துலேயே வந்து ஐயோ முடிஞ்சு போச்சா கரியர் அப்படிங்கிறது அந்த ஃபீலிங் தினம் அதிகமாகிட்டு இருக்கு வித் எவ்ரி ஃபில்ம். பாருங்க. It's crazy. And then somewhere you know, get hold of yourself. Muscle memory kicks in. Muscle memory kicks in. The brain memory, you know, and this attributes, it catches the alpha male in you, brings it out. And then you're like, then you're enjoying the shoot because now you're in control of what you're doing. And then this bloody release date comes. And then again it's the same churning in this. Almost இதை எப்படி சமரைஸ் பண்ணணும்னு தோணுதுன்னா thank God for the asshole in me. ஆமா. Fabulous. But great stuff. Thank you so much. Pleasure. And I hope this was well worth the sitting through the whole day of many conversations. No, definitely. As refreshing as ever before. I really enjoy my conversations with you, man. Thank you for the research. Nandri. It's always a pleasure. Thank you.